பெரியப்பா, என்ன இது? என் மனது எங்கோ ஒரு ஓரத்தில் கடுகளவு நம்பிக்கை ஒட்டிக் கொண்டிருந்தது. அதை தவிடுபொடியாக்கி விட்டான் கிருஷ்ணர். பெரியப்பா, பாண்டவர்களின் ஈமக்கிரியை நடக்கும் வரை அவர்கள் எங்காவது உயிரோடு பிழைத்திருப்பார்கள் என்று என் ஆழ்மனது சொல்லிக் கொண்டே இருந்தது. ஆனால் இன்று யாதவ குல பாலகன் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு ஈமக்கிரியை செய்து பாண்டவர்களின் மரணத்தை ஊர்ஜிதப்படுத்தி விட்டானே. ஐயோ, இன்னும் என்னென்ன துயரத்தை எல்லாம் நான் சந்திக்க நேருமோ. பெரியப்பா, ஏதும் நடக்கவில்லை. சற்று அமைதியாக இருங்கள். இனி என்ன நடக்க வேண்டும் விதுரா? குந்தி, என் செல்வங்களான பாண்டவர்கள் என்னை பரிதவிக்க விட்டு சென்று விட்டார்களே. பெரியப்பா, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் எதற்காகப்பா உன்னை மன்னிக்க வேண்டும்? நீ என்ன தவறு செய்தாய்? நான் உங்களிடம் உண்மையை மறைத்து பெரும் தவறு செய்துவிட்டேன் பெரியப்பா. என்ன சொல்கிறாய் விதுரா? பாண்டவர்களும் குந்தி தேவியும் இறக்கவில்லை. அவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள். நீ சொல்வது பொய்யில்லையே? இல்லை பெரியப்பா, இது சத்தியமான உண்மை. இத்தருணம் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தருணம். அப்படியானால் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு திதி கொடுத்தது? பெரியப்பா, அது எதிரிகளை நம்ப வைக்க நானும் கிருஷ்ணனும் நடத்திய நாடகம். நாடகமா? சற்று விளக்கமாக சொல். கனகா, பீஷ்மர் பிதாமகர் உண்மையை அறிய விரும்புகிறார். நடந்த சம்பவங்கள் அத்தனையும் கூறு. சகுனி பாண்டவர்களை அழிக்க கொடூரமான திட்டங்களை தீட்டியிருந்தார். அத்தினாபுர காவலர்களையே நீ காப்பாற்றி இருக்கிறாய். மிக்க நன்றி. உத்தரவு பிதாமகரே. விதுரா, நீ செய்திருக்கும் இந்த மகத்தான காரியத்திற்கு பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இந்த அத்தினாபுரத்தின் காவலன் நான் அல்ல, உண்மையான காவலன் நீதான். பெரியப்பா, தாங்கள் கற்றுக் கொடுத்த பாடமே என்னை வழி நடத்தியது. பெரியப்பா, இந்த உண்மை உங்களுடனேயே இருக்கட்டும். பாண்டவர்கள் வெளிப்படும் வரை நீங்கள் அமைதி காக்க வேண்டும். சற்று முன் இருந்த கவலை தோய்ந்த முகத்துடனேயே எல்லோர் முன்பும் காட்சியளிக்க வேண்டும். தங்கள் உத்தரவுபடியே நடந்து கொள்கிறேன். பெரியப்பா, நல்லவர் சொல்லுக்கு கட்டுப்படுவது தானே பெரியவர்களுக்கு அழகு.
அதைத்தான் செய்தேன். பிண்டமாக குப்பையில் கிடந்த எனக்கு உயிர் கொடுத்த உத்தமியே, தாயே, மா காளியே, எனக்கு அறிவும் ஆற்றலும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும். அரசே, அரசே, தங்களின் புதல்வி இளவரசி ஆஸ்தி பேச்சு மூச்சற்று கிடக்கிறார். அரசே, உங்கள் புதல்வி கவலைக்கிடமாக அங்கே கிடக்கிறார். பிராப்தியும் பயந்து நிலையில் இருக்கிறார். அரசே, தங்கள் புதல்வி அங்கே. அமைச்சரே, இதற்காக அரசர் என்னை இப்படி அறைந்தார்? அவரது புதல்வி மயங்கி கிடக்கும் செய்தியை பதைபதைப்புடன் ஓடி வந்து கூறியது தவறா? அவருடைய புதல்வியை பற்றிய செய்தியை கொண்டு வந்தாய் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உன்னை உயிரோடு விட்டார். அவரது கோபத்திற்கான காரணம் எனக்கு விளங்கவில்லையே. அரசரின் அன்னை ஜராவை வணங்கும் போதும், அவர் தானம் கொடுக்கும் போதும், ஈசனை தரிசிக்கும் போதும் எந்த தடையும் குறுக்கே வருவதை மன்னர் விரும்ப மாட்டார் என்பது உனக்கு தெரியாதா? இளவரசியின் உயிருக்கு ஏதோ ஆபத்து என்ற அச்சத்தில் நான் இடையூறு செய்துவிட்டேன். அதனால் தான் உன் உயிர் தப்பியது.
அம்மா ஹஸ்தி, உனக்கு என்ன ஆயிற்று? வைத்தியரே, இவள் ஏன் இப்படி மூர்ச்சியத்து கிடக்கிறாள்? அரசே, கவலைப்படும்படி ஏதும் இல்லை. இது வெறும் பசி மயக்கம்தான். இளவரசியார் உணவருந்தி சில நாட்களாகிவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறது. வைத்தியரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். வேண்டுமென்றால் அவர்களிடமே விசாரித்து பாருங்கள். ஹஸ்தி, என்னம்மா இதெல்லாம்? நீ உணவருந்தவில்லையா? ஏன் இந்த விரதம்? நாங்கள் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? அதனால்தான் உணவருந்துவதை நிறுத்திவிட்டோம். ஹஸ்தி, என்ன பேச்சுமா இது? உன் தந்தை மலை போல் இருக்கும்போது நீ இப்படி கூறலாமா? யார் இருந்து என்ன பயன்? எங்கள் கணவர் கம்சனை கொன்ற அந்த கிருஷ்ணன் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை வஞ்சம் தீர்க்க வழி தெரியாமல் நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, என்னை வார்த்தைகளால் கொல்லாதீர்கள். நாங்கள் எங்கள் எதிரியை கொல்ல வழி தெரியாமல் நிதம் நிதம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதற்காக உங்களை கொல்ல போகிறோம்? நீங்கள் அறியாததா? அந்த கிருஷ்ணனோடு நான் எத்தனை முறை போரிட்டேன். ஆனால் அவனோ போரில் இருந்து அத்தனை முறையும் தப்பி ஓடி மாயமாக மறைந்து விடுகிறான். அப்படி என்றால் அவனை கொல்லவே முடியாதா? இனி நான் அவனை விடமாட்டேன், உயிரோடு விடமாட்டேன். இம்முறை போரிலே அவனை நிச்சயம் கொன்று விடுவேன். என்னை நம்புங்கள், அந்த கிருஷ்ணன் உயிரை நிச்சயம் குடிக்காமல் விடமாட்டான் உங்கள் தந்தை. இதோ பாருங்கள், நீங்கள் உணவருந்தாமல் இருந்தால் நானும் உணவருந்துவதை அடியோடு நிறுத்தி விடுவேன். என் மகன் சகாதேவன் இருக்கிறான். அவனோடு நான் என்றாவது அன்பு பாராட்டியது உண்டா? உங்கள் இருவரையும் தானே நான் உயிராக நடித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களே என்னை வெறுக்கிறீர்களே. தந்தையே, அவ்வாறு கூறாதீர்கள். மகளே பிராப்தி, என் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லையா? என் உயிரை கொடுத்தாவது அந்த கிருஷ்ணனை கொல்லுவேன், இது சத்தியம். அப்பா, இந்த தந்தையை நம்புவது உண்மை என்றால் இப்போதே உணவருந்த செல்லுங்கள். அந்த கிருஷ்ணனின் கதையை முடிக்க நான் இப்போதே செல்கிறேன். பீமா, என்ன வெகு நேரமாக எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய்? என் கதையை நீங்களாவது பார்த்தீர்களா? காலையிலிருந்து தேடுகிறேன், எங்கேயும் இல்லை. கதையா? உங்கள் கதையை காணவில்லையா? அந்த ஈசன் கூட சூலாயுதத்தை பிரிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கதையை ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க முடியாதே. அம்மா, அம்மா. ஓ, என்ன பீமா? அம்மா, என் கதையை பார்த்தீர்களா? பீமா, வெளியில் சென்று பார்த்தாயா? அதானே. இல்லை. அண்ணா, அதோ பாருங்கள். அண்ணா, உங்கள் கதையை பற்றி நாங்கள் பெருமையாக நினைத்திருந்தோம். இவ்வளவுதானா? விந்திய மலையை விஞ்சும் எடை அதற்கு இருக்கும் என்று நினைத்து இத்தனை நாளாக அதை தொடக்கூட அஞ்சியிருந்தோம். ஒரு சிறுவன் அதை சுழற்றுகிறானே. அண்ணா, எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா.
அண்ணா, இவ்வளவுதானா உங்கள் கதையின் எடை? அடே சிறுவனே, யாரடா நீ? என் கதையை எடுத்து சுழற்ற உனக்கு என்ன துணிச்சல்? உங்கள் கதையா இது? தூக்க எளிதாக இருந்ததால் நான் ஏதோ சிறுவர்கள் கதை என்றல்லவா நினைத்து விளையாடத் தொடங்கினேன். என்னையா ஏளனம் செய்கிறாய்? உன்னை இதில் ஏளனம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? இது ஒன்றும் அவ்வளவு கனமாக எனக்கு தெரியவில்லையே. வேண்டுமென்றால் நீங்களே தூக்கி பாருங்களேன். இளவரசி, இவன் தங்களின் புத்திரன். இவன் என் புதல்வனா? அதற்குள்ளாகவா? பீமா, ஆச்சரியப்படாதே பீமா. அரக்கிகள் கர்ப்பம் தரித்த உடனேயே குழந்தை பெற்று விடுவார்கள். அசுர வளர்ச்சி என்று சொல்வார்களே, உன் குழந்தையின் வளர்ச்சியும் அப்படித்தான். என் புதல்வனையா நான் நடிக்க துணிந்தேன்? அண்ணனின் கதையை தூக்கும் சக்தி அண்ணனின் மகனுக்கன்றி வேறு யாருக்கு இருக்கும் என்று நான் அப்பொழுதே நினைத்தேன். சகாதேவா, நீ சொல்வது உண்மையாயிற்று. அத்தை, என்னையும் என் புதல்வனையும் நீங்கள் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். இடும்பே, பாண்டவர் குலத்தின் முதல் வாரிசை பெற்றுக் கொடுத்திருக்கிறாய். உன் புதல்வனை என் முதல் பேரன். நான் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறேன். தரிசாய் கிடந்த எங்கள் நிலத்தில் செந்தாமரை ஒன்று மலர்ந்திருக்கிறது. இடும்பி, அதற்கு நீயே காரணமானாய். ஆதலால் என்றென்றும் என் ஆசிகள் உனக்குண்டு. பீமா, உன் மகன் உன்னைப் போலவே பலசாலியாக இருக்கிறான். வாலிப வயதில் அவன் உன்னையே மிஞ்சி விடுவான் என்றே தோன்றுகிறது. சரியாக சொன்னாய் தர்மா. இவன் யானையைப் போன்று பலம் பொருந்திய பராக்கிரமசாலி. அதனால் இவனுக்கு கடோத்கஜன் என்று பெயரிடுகிறேன். குலகுருவே, தங்கள் வார்த்தைகளால் எனது மகிழ்ச்சி இரட்டிப்பாகிவிட்டது. எந்த ஒரு மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதில்லை. சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? உன் மருமகள் இடும்பியையும் பேரன் கடோத்கஜனையும் நீங்கள் பிரியும் காலம் வந்துவிட்டது. சுவாமி, ஆம். இந்த இடத்தில் இதற்கு மேல் நீங்கள் இருந்தால் விபரீதம்தான் ஏற்படும். என் பேரனை இப்பொழுதுதான் கண்டேன். அதற்குள் அவனை பிரிய நேரிட்டதே. அம்மா, கவலைப்படாதீர்கள். நீங்கள் எப்போது என்னை நினைத்தாலும் அடுத்த கணமே உங்கள் பேரனோடு உங்கள் முன்னே தோன்றுவேன். அதேபோல் உங்களுக்கு ஆபத்து நேரும்போது நான் துணை நிற்பேன். உனக்கு எங்கள் மீது இத்தனை கரிசனமாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இளவரசி, எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள்.
குந்தி, இப்போதே நீங்கள் அனைவரும் இங்கிருந்து புறப்பட்டு ஏக சக்கராபுரத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே உபாயர் என்ற அந்தணர் இல்லத்தில் தங்கியிருங்கள். உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறோம் சுவாமி. தீர்காயுஷ்மான் பவா. சுபத்ரா, அங்கு தோழிகள் இருக்க நீ மட்டும் ஏன் இங்கு தனியாக அமர்ந்திருக்கிறாய்? அண்ணன் மீது ஏதேனும் கோபமா? அண்ணா, அத்தினாபுரம் சென்று வந்தாயே, பாண்டவர்கள் உண்மையிலேயே இறந்து விட்டார்களா? நல்லவர்களுக்கு ஏதம்மா மரணம்? அவர்கள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் நம் மனங்களில். சரியாக சொன்னாய் அண்ணா. மனம் புரிய வாய்ப்பில்லை என்னும் போது மனங்களில் தானே வாழ்ந்தாக வேண்டும். என்ன சொல்கிறாய் சுபத்ரா? மாவீரன் அர்ஜுனனின் மகத்தான வீரதீர சாகசங்களை நீங்கள் என்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறீர்கள். அதை நினைத்து பார்த்தேன். உன் எண்ணம் புரிகிறது. ஈடேறாத எண்ணம் புரிந்து என்ன பயன்? அண்ணன் பலராமரோ நான் துரியோதனனையே மணக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்கிறார். உன்மேல் உள்ள பாசத்தினால் அவர் அப்படி சொல்கிறார், வேறொன்றும் இல்லை சுபத்ரா. ஆனால் அர்ஜுனன் இவ்வுலகில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறார் என்று என் ஆழ்மனது நம்பிக்கையாக சொல்கிறது. அப்படியா? எப்படி? பாண்டவர்களும் அத்தையும் இறந்த விஷயத்தை நீங்கள் இதுவரையிலும் நம் பெற்றோர்களிடமிருந்து மறைத்துதானே வருகிறீர்கள். புத்திசாலி பெண், நீ நன்றாக யோசிக்கிறாய். என் தங்கை அல்லவா? கிருஷ்ணா, உன்னோடு தனியாக பேச வேண்டும். அண்ணா, ஏன் இத்தனை பதற்றம்? விஷயம் இருக்கிறது கிருஷ்ணா, நீ வா. வருகிறேன் சுபத்ரா. அண்ணா, ஏன் இத்தனை பதற்றம்? ஜராசந்தன் மீண்டும் நம் மீது படையெடுத்து வருகிறான். எத்தனை முறைதான் ஓடி ஒளிவது? இன்று அவன் கதையை முடித்து விட வேண்டும். எப்படி முடியும் அண்ணா? நாம் யாதவர்கள் என்பதை மறந்து விட்டாயா அண்ணா? அப்படி என்றால் இதற்கு முடிவுதான் என்ன? முடிவு அதற்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். அந்த ஜராசந்தனுக்கு பயந்து ஓடி ஒளிவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி என்றால் நீ போருக்கு வராதே. அப்படியும் என்னால் இருக்க முடியாதே கிருஷ்ணா. அப்படியானால் இப்போதைக்கு ஓட்டம் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இப்படி செய்தால் என்ன? எப்படி? போரில் சென்று தோற்பதை விட போருக்கு செல்லாமல் இருப்பதே மேலல்லவா? போருக்கு அழைக்கும் போது சத்திரியன் மறுப்பது அழகல்ல. அவனால் நம்மை கொல்ல முடியாத வரையில் நம் வீரத்துக்கு எந்த இழுக்கும் ஏற்படாது. ஆனால் போருக்கு செல்லாமல் இருந்தால் அது அடுத்தவரின் நகைப்புக்கு இடமளித்துவிடும். போரில் வீரர்கள் புகுந்து விளையாடுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உனக்கோ போரே விளையாட்டாகத்தான் உள்ளது. வா போகலாம். அரசே, நம் செல்வங்களை எங்கு அழைத்து சென்றீர்கள்? அண்ணா, நீங்கள் சென்ற இடம் தெரியாமல் தவித்து போனோம். அப்படி எங்குதான் சென்றீர்கள்? இதோ என் செல்வங்கள் பெருக்க காரணமாக இருந்த அந்த யாஜரை சந்திக்க சென்றிருந்தேன். யாஜரையா? எதற்காக? பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் இவர்கள் பிறந்ததன் நோக்கம்தான் என்ன என்று கேட்க சென்றிருந்தேன். யாஜர் என்ன சொன்னார்? இவர்கள் பிறந்ததன் நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் என்று கூறினார். அப்படியென்றால்? அப்படியென்றால் பாண்டவர்கள் இறக்கவில்லை என்று என்ன தோன்றுகிறது. பிறகு ஏன்
தங்கள் முகத்தில் சோகம் இழையோடுகிறது. பாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் யாஜரின் யாகத்தை சந்தேகப்பட்டதின் பயனை அனுபவிக்க வேண்டும் என்று சபித்திருக்கிறார். என்ன சாபமா? தாயே, நீங்கள் அஞ்ச வேண்டாம். சாபம் என்று சொன்ன பிறகு அஞ்சாமல் எவ்வாறு இருப்பது? தாயே, அது சாபம் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, தந்தையின் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் என்று அறுதிட்டு கூறியுள்ளார். அவர் கூறும் நன்மை தரும் வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். திரௌபதி சொல்வதுதான் சரி. தேவையற்ற கவலையை இனி அனைவரும் கைவிடுவதுதான் நல்லது. நீ சொல்வது போல் நடந்தால் இந்த உலகில் சந்தோஷப்படும் முதல் மனிதன் இந்த துருபதன் தான். அடே கோழையே, இம்முறையும் என்னிடமிருந்து தப்பித்து விட்டாயா? உன்னை கொல்லாமல் விட மாட்டான் இந்த ஜராசந்தன். மந்திரியாரே, உத்தரவரசே,
மதுரா நகரத்தை ஒரு இடமிடாமல் தீயிட்டு கொளுத்துங்கள். அங்கே வசிக்கும் ஒருவரும் உயிர் பிழைக்க கூடாது. இதோ இப்போதே முடித்து வருகிறேன். நடக்கட்டும். அந்த கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த மதுரா தேசமே அழியட்டும். அப்போது அந்த கிருஷ்ணன் என்னை தேடி வருவான் அல்லவா? அவன் வரட்டும். அப்போது அவன் கதையை நான் முடிக்கிறேன். ரதத்தை எடு. நம் மந்திரியாரின் உத்தரவுப்படி இந்த மதுரா தேசத்தை தீக்கரையாக்குங்கள். ஒருவன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. ஒரு புல் பூண்டு கூட தழைக்க கூடாது. இது நமது அரசர் ஜராசந்தரின் ஆணை. நாராயண நாராயண. நாரதா, உன் வரவைத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தேன். என் வரவையா இல்லை ஜராசந்தன் வரவையா? நான் என்ன சொன்னாலும் நீ நம்பப் போவதில்லை. நம்புவதை தவிர வேறு வழி இல்லையே. பரந்தாமா, எனக்கு ஒரு சந்தேகம். கேள். கிருஷ்ணா, தாங்கள் யார்? பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம். கம்சன், பிரளம்பரன், சகடாசூரன், பூதனை போன்ற எத்தனையோ போதும் போதும். இதையே எத்தனை முறை சொல்வாய்? இந்த வார்த்தைகளை கேட்டாலே என் காதுகள் தானாக அடைத்துக் கொள்கின்றன. சுருக்கமாக விஷயத்தை சொல். இல்லை, இவ்வளவு பராக்கிரமங்கள் இருந்தும் தாங்கள் ஜராசந்தனிடம் தோற்கலாமா? உன் கேள்விகளுக்கு ஏற்கனவே கிருஷ்ணன் பதில் சொல்லிவிட்டான். யாதவர்களால் மரணமில்லை என்ற வரத்தை வாங்கியிருக்கான் ஜராசந்தன். ஆகவே எங்களால் அவனை கொல்ல முடியாது. சரிதானே கிருஷ்ணா? சரி, கொல்ல வேண்டாம். குறைந்தபட்சம் போரிலாவது அவனை தோற்கடிக்கலாம் அல்லவா? அதை விடுத்து போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடி வருவது நன்றாகவா இருக்கிறது? இப்படி சிரித்தால் என்ன அர்த்தம்? நான் சாதாரண மனிதனாகவே இந்த மண்ணில் அவதாரம் எடுத்திருக்கிறேன். எனவே மனிதனுக்கு உண்டான அத்தனை நியதிகளும் எனக்கும் பொருந்தும் என்று பொருள். பரந்தாமா, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. மனிதனுக்கு உண்டான தோல்வி, அவமானம், துயரம், சல்லாபம், இன்பம், துன்பம் என அனைத்து நியதிகளும் எனக்கும் உண்டு. பரந்தாமா, என்ன சொல்கிறீர்கள்? உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். நான் சந்திக்க வேண்டிய தோல்விகளும் அவமானங்களும் இன்னும் ஏராளம் உள்ளன. தோல்வியே ஒருவனை முழு மனிதனாக்குகிறது. நான் தோல்வியை தழுவினால்தான் இந்த மண்ணில் மனிதனாக வாழ முடியும். நான் அவமானங்களை சந்தித்தால்தான் மற்றவர்கள் என்னிடம் அச்சமில்லாமல் தங்கள் சுயரூபத்தை காட்ட முடியும். அப்போதுதான் இந்த அவதாரத்தின் நோக்கமும் நிறைவேறும். அதற்கு இந்த தோல்வியும் அவமானங்களும் மிக மிக அவசியம். தங்களை சீண்டத்தான் எனக்கு தாங்கள் உண்மையை உணர்த்துகிறீர்கள். என்னை மன்னிக்க வேண்டும். நான் வருகிறேன். நாராயண நாராயண. அரசே, ஜராசந்தன் மதுரா நகரத்தை தீயிட்டு எரித்து விட்டான். நகரை தீப்பிடித்து எரிந்து விட்டது.
மதுரா நகரை எரித்ததால் நீங்கள் அவன் மீது கோபம் கொண்டு அவனை கொல்வதாக சபதம் எடுத்து செல்வீர்கள் என்று கூறிவிட்டு சென்றுள்ளான். நான் என்ன மூளையற்றவனா? அண்ணா, விஸ்வகர்மாவை அழையுங்கள். அவர் எதற்கு போது? அழையுங்கள் அண்ணா. பரந்தாமனுக்கும் பலராமனுக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஸ்வகர்மா, என் அண்ணனுக்கு அவர் மாமனார் சீதனமாக கொடுத்த குசஸ்தலியில் நாங்கள் வசிப்பதற்கு ஏற்றவாறு மாட மாளிகை கூட கோபுரங்களுடன் உடனடியாக துவாரகாபுரி என்ற நகரை நிர்மாணம் செய். உத்தரவு பரமாத்மா. அண்ணா, ஜராசந்தனின் எண்ணம் ஈடேறாதவாறு எப்படி புத்திசாலித்தனமாக காய் நகர்த்தினேன் என்று பார்த்தீர்களா? ஆம், நீதான் உன் புத்திசாலித்தனத்தை மெச்சிக்கொள்ள வேண்டும். இப்போது எந்த திசையில் செல்வது? தென் திசையில் தான் செல்ல வேண்டும் அண்ணா. நான் அறிந்த வானசாஸ்திரம் இதைத்தான் சொல்கிறது. தென் திசையில் அடர்ந்த காடுகள் இருக்கிறது. இலக்கில்லாமல் எப்படி பயணிப்பது? வியாசரின் வாக்குப்படி நாம் ஏக சக்கராபுரம் செல்ல வேண்டும். அங்கு எதற்காக செல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அம்மா, அத்தினாபுர அரண்மனையில் ராஜபோகத்தில் வாழ வேண்டியவர்கள் நமக்கேன் இந்த நிலை? காடு, மலை, கடும் பனி என இதுநாள் வரை அலைந்து திரிந்தோம். இப்போது ஒருவேளை சோற்றுக்கு வக்கற்று கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். நமக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை நினைத்தால் என் நெஞ்சம் குமுறுகிறதம்மா. பீமா, நீங்கள் எப்படி? வியாசர் பெருமான் வியாசர் பெருமான் நிஷ்டையில் ஆழ்ந்திருக்கிறார். அவர் உணவுக்காகத்தான் நான் இங்கு வந்தேன். பீமா, உன் மனநிலையை நான் அறிவேன். ஆனால் வியாசர் பெருமான் காட்டும் வழி தவறாகுமா? பாண்டவர்களாகிய உங்களுக்கு ஈமக்கிரியை செய்ய அத்தினாபுரத்திலிருந்து வியாசர் பெருமானுக்கு அழைப்பு வந்தது தெரியுமா? ஆனால் அதை செய்ய விரும்பாத வியாசர் நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களின் நீடித்த பெருவாழ்வு குறித்து வியாசருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. இப்போது ஏக சக்கராபுரம் சென்று பிச்சை எடுத்து வாழ உங்களை பணித்திருக்கிறார் வியாசர். காரணம் இல்லாமலா இப்படி ஒரு நியமத்தை உங்களுக்கு உபதேசித்திருப்பார் வியாசர்? முன்பின் தெரியாத ஊரில் எப்படி பிச்சை எடுத்து வாழ்வது? முன்பின் தெரியாத ஊரில்தானே மறைந்து வாழ்வது எளிது. மேலும் ஏக சக்கராபுரத்தின் பெருமையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதிதிகளை இறைவனுக்கு இணையாக கொண்டாடும் நகரம் அது. கன்று பசியாறிய பிறகே பால் கறக்கும் கருணை நிறைந்த மனிதர்கள் வாழும் ஊர் அது. ஏக சக்கராபுரத்தில் உபாயர் என்றொரு அந்தணர் இருக்கிறார். ஆஹா, அவரது மாண்பையும் விருந்தோம்பும் பண்பையும் எப்படி புகழ்வது? 2 வருடங்களுக்கு முன் வியாசர் பெருமானும் நானும் உபாயர் இல்லத்திற்கு அதிதியாக சென்றிருந்தோம். அப்போது நடந்த சம்பவத்தை நினைத்தால் இப்போதும் என் மயிர் கூச்செறிகிறது. உபாயரின் இல்லத்தில் தங்கியிருந்த வியாசர் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். எங்களுக்கு அமுது படைக்க உபாயர் குடும்பம் காத்திருந்தது. ஆனால் வியாசரோ நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார்.
ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் வரை உபாயர் குடும்பம் வியாசர் பெருமான் நிஷ்டை கலையும் வரை அவர் திருவடியே சரணம் என்று கிடந்தது. பாலருந்தும் பாலகன் கூட பசி மறந்து பக்தி சிரத்தையோடு உபவாசம் இருந்தார். அதிதியாக வந்தவர்கள் உணவு அருந்தும் வரை தாங்கள் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது என்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எனவே பீமா, உன் தேவையற்ற கவலைகளை விடு, உபாயர் இல்லத்திற்கு செல்லுங்கள். அப்படி என்றால் ஏகசக்கராபுரம் சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படித்தானே? இப்பொழுது மட்டும் என்ன பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்றீர்களா? இல்லை. பிறகென்ன, அங்கே செல்லுங்கள். அங்கே சென்றால் அனைத்தும் புரிய வரும்.